வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் மாமா கண்டிப்பாக கிடையாது. அவரு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவரு ரொம்பவே இன்னசென்ட். அவரெல்லாம் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த லேடி இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு மாமா மேல எல்லாருமே சேர்ந்து சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, உத்தம இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். ஈஸ்வரி கூட இத்தனை வருஷமா இவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்படிதான் சைடுல ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சிவனாண்டி பேசுறாரு. இந்த மாதிரி ஒருத்தனையா கோவில் பூஜையில உட்கார வைக்க போறீங்க? இப்படி ஒருத்தனை கோவில் பூஜையில உட்கார வச்சா கண்டிப்பா இந்த ஊருக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு சிவனாண்டி பேசுறாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. என் மாமாவை பத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க கண்டிப்பா ஏன் மாமாவை புரிஞ்சுப்பாங்க. நீ யாருடா இடையில வந்து பேசுறது அப்படின்னு ஹீரோ வந்துட்டு சிவனாண்டிய பார்த்து கேட்க, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, டேய், உன்னோட மாமாவோட காலில் எந்த இடத்துல மச்சம் இருக்கு அப்படின்னு இந்த பொம்பளை சொல்றாளே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க ஊர் தலைவரை, இவன்லாம் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் கேட்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, என்ன தம்பி, இந்த மாதிரி அந்த பொண்ணு உங்க மாமாவுக்கு எங்க மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் உள்ள நகையை கூட எடுத்து காமிக்கிறாங்க. அப்படி இருக்கையில எப்படி தம்பி நாங்க நம்ப முடியும்? இங்க பாருங்க தம்பி, உங்க மாமா இந்த பூஜையில உட்கார்றது சரி வராது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க பாருங்க, என் மாமா மேல தப்பில்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு, சரி தம்பி சொல்றதும் சரிதான். என்னதான் இருந்தாலும் அவர் மேல தப்பில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதனால தம்பிக்கு வாய்ப்பு கொடுப்போம். இங்க பாருங்க தம்பி, உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊர் தலைவரை பார்த்து, சாயந்தரம் 4 to 5 நல்ல நேரம், அந்த நேரத்துல கோவில் பூஜையை பண்ணலாம், இப்போதைக்கு இதை நிறுத்தலாம் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்குள்ள உன்னால நிரூபிக்க முடியல அப்படின்னா இந்த கோவிலோட பொறுப்புகளை என் கையில ஒப்படைக்கணும், சரியா அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர் சொல்றாரு, சரி சிவனாண்டி, உன்னோட பேச்சுக்கே நாங்க வரோம். ஒருவேளை தம்பியால அவங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியல அப்படின்னா இந்த கும்பாபிஷேக பொறுப்புகளை நீயே ஏத்து நடத்து அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, அப்படி வாங்க வலிக்கு, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அது எங்க மாமா மேல தப்பு இருக்குன்னு நிரூபிச்சா மட்டும்தான். என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் நிரூபிப்பேன் அப்படின்னு நேரா மாமாவை பார்த்து, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஆனா இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு தெரியுதோ அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்போ முத்து நேரா சிவனாண்டியை பார்த்து, மவனே, ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோ? என்னதான் இருந்தாலும் அந்த டிரைவர் பையலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவான். அப்படி ஏதாவது நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கேன், நம்மளை சும்மா விட மாட்டான்டா. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு மாமா, இந்த வாட்டி அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோ சாட்சி சொன்னாலே, இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிநாடு கிளம்பிடுவா. அவ போன பிறகு யாரை கூட்டிட்டு வந்து இவன் நிரூபிப்பான்? அப்படியெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. முத்துவும், சரிடா மாமனே, இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க. ஏன்னா எத்தனை தடவை எத்தனை தடவை அவன் நம்மளை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிருக்கான். ஸோ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்டா அவனே. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா, நீங்கள் என்ன இப்படி தொடநடுங்கியாக இருக்கீங்க? அவனால் நம்மளை என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக அவனால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் தைரியமாக இருங்க சித்தப்பா, அதான் நான் இருக்கேன்னு அப்படின்னு.
முத்து சொல்றாரு, சரிடா மவனே, இதுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, சரி சித்தப்பா, உனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா நீ கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னடா மவனே இப்படி சொல்ற, உனக்காக துணையா நான் எப்பவுமே இருப்பேன்டா அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சித்தப்பா, கோவில் பூஜையில நான் உட்காரணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிடா மவனே அப்படின்ட்டு. அதே நேரத்துல ஹீரோ நேரா அந்த லேடி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, உண்மையாவே என் மாமாவுக்கும் உனக்கும் தொடர்பு இருந்துச்சா? அப்ப அந்த லேடி சொல்றாங்க, ஆமா, உண்மையாவே உன் மாமனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி, தொடர்பு இருந்துச்சுன்னு இந்த 2 ஆதாரத்தையும் காமிக்கிறீங்க. வேற ஏதாவது ஒரு ஆதாரம் உன்கிட்ட இருக்கா? வேற ஏதாவது ஆதாரம் இருந்தாதான் நாங்க என்ன ஏது அப்படின்னு பார்க்க முடியும். நீ சும்மா இப்படி ஏதாவது சொன்ன அப்படின்னா எல்லாத்தையும் எங்களால நம்ப முடியாது, சரியா? அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க வேணா என் பக்கத்து வீட்ல எல்லார்கிட்டயும் வந்து விசாரிச்சு பாருங்க. இவர் என் வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா அதிர்ச்சியாகி, மாப்பிள, அவ சொல்றது எல்லாமே பொய் மாப்பிள. அவ ஏன்தான் என் மேல இவ்ளோ பெரிய பழி போடுறா அப்படின்னு எனக்கு இப்ப கூட ஒண்ணுமே விளங்கல மாப்பிள. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, நீங்க பதட்டப்படாம இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற ஒரு தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க ஒரு தலைவர்களே, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, மாமா மேல தப்பில்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த லேடியோட ஃபோட்டோவை ஃபோனில் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம மயில் இருக்காருல்ல, அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சகல, மாமா மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு, என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சந்திராவும் சிவனாண்டியும் தான். அவங்கள வெளுத்து கட்டினா நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, உனக்கு தான் ஒரு போலீஸ் தெரியும்ல, அவர்கிட்ட நீ இந்த போட்டோவை அனுப்புனேன்னு வச்சுக்கேன், இவ யாரு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்றா அப்படிங்கிற ஆதாரம் எல்லாமே கிடைச்சிரும், சரியா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அவங்களோட ஆதாரத்தை இது பண்றதுக்காக ரெடி பண்றாங்க. நேரா வந்துட்டு அந்த சரவணனுக்கு ஃபோன் பண்ண அவரு நம்ம ஹீரோவுக்கு அந்த லேடி யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே ஹீரோ கரெக்டா அந்த லேடியோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பஞ்சாயத்துக்கு வராங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, உன்னால கண்டிப்பா நிரூபிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்பயாவது கோவில் பூஜைகளோட பொறுப்புகளை என் கையில ஒப்படை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் ஆதாரம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற எல்லா ஆதாரமும் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த லேடி ஆதாரத்தை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு, எப்படிப்பட்டவ அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இப்ப என் கையில இருக்கு. நீ இப்ப வந்துட்டு உன்னை இப்படியெல்லாம் யாரு செய்ய சொன்னது அப்படின்ட்டு ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தப்பிச்சிருவ. ஒருவேளை நீ வந்துட்டு பொய் சொன்ன அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உனக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். சொல்லு, உன்னை யார் இப்படி செய்ய சொன்னது? நீ சொல்லிட்டியன்னா அதிகாரிங்க கிட்ட உன்னை பிடிச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, சரியா? உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த லேடி ஷாக் ஆகி, சார் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், இவங்க சொன்னதுனால தான் சார் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு சரியான ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அந்த லேடி டக்குன்னு ஹீரோவோட காலில் விழுந்து, இங்க பாருங்க, என்னை இப்படி செய்ய சொன்னது வேற யாரும் இல்லை, அந்த சிவனாண்டியும் முத்துவும் தான் அப்படின்னு. இது கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகி நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, நான்லாம் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய சொல்லல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ ஓவரா திமிரா பேசிக்கிட்டு இருந்த, அப்பவே எனக்கு உன் மேல மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு. இப்பதான் புரியுது எதுக்காக நீ அப்படி நாடகம் ஆடி இருக்க அப்படின்னு. இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப நீ உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு நேரா வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க தலைவரே, இந்த லேடி யாருன்னே தெரியாது,
இவ எங்க மேல தேவையில்லாம பழி போடுறா அப்படின்னு. அப்ப ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி சிவனாண்டியோட சட்டையை பிடிச்சு ஊர் தலைவர்களுக்கு முன்னாடி சிவனாண்டியையும் முத்துவையும் வெளுத்து கட்ட. அப்போ சிவனாண்டி டக்குன்னு ஹீரோவை பார்த்து இங்க பாரு, அடிக்காத, இதுக்கு மேல நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அமைதியா இருக்க, சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு இந்த கும்பாபிஷேக பூஜையை பண்ணணும், எனக்கு தான் இந்த பொறுப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ராஜா மேல பழி போடணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தான் வந்துட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஆஹ் ஊர் ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லு, என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறத சொல்லு. சிவனாண்டி சொல்றாரு, இதோ நிக்கிறாளே இந்த லேடி கிட்ட நான் காசு கொடுத்தேன். காசு கொடுத்து இது மாதிரி அந்த ராஜா மேல நீ பழி சொல்லு, இந்த கும்பாபிஷேக பூஜையை அவன் கையில ஒப்படைக்க கூடாது, எல்லாருமே சேர்ந்து அவனை கேவலமா பேசணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த லேடியே வந்துட்டு சொல்லிட்டா, நான் தான் இது எல்லாமே பிளான் பண்ணது அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா, இவன் கையிலேயே நீங்க கும்பாபிஷேக பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாத்தீங்களா இவன் எப்பேற்பட்ட கேடு கெட்டவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. ஊர் தலைவர்கள் நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி, இவன் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணுவான் அப்படின்னு நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. நாங்க உங்க எல்லாரு மேலேயும் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டோம். அதுவும் ஈஸ்வரி பரமேஸ்வரி அம்மாவோட வளர்ப்பை பத்தி நாங்க ரொம்பவே தப்பா நினைச்சிட்டோம். எங்களை நினைச்சா எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு தம்பி. நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க மேல இவ்வளோ பெரிய சந்தேகப்பட்டதுக்கு உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, மாமா கிட்ட அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அவரை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, பரவாயில்ல, என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா ஊர் தலைவர்கள் எல்லாருமே அந்த சிவனாண்டியை பார்த்து, ஏ சிவனாண்டி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. இனிமே உனக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இனிமே இந்த ஊரு பக்கம் நீ வராத. ஏற்கனவே நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க. அம்மனோட நகையை திருடி இருக்க, இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்க. எல்லா தடவையும் உன்னை நாங்கள் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விடக்கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். இனிமே உனக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. உன் மாமாவும் நீயும் இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. முத்து நேரா அவனை மவனை பார்த்து, என்னடா மவனை இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சித்தப்பா பண்றது, எல்லாம் இப்படி ஆகிருச்சு, சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்போ ராஜா நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, சரி இப்பயாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரேவதியும் ரோகிணியும், அப்பாடா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சு, இனிமே அப்பாவை யாரு என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இதே மாதிரி கும்பாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காக பல திசையிலிருந்தும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம கோவில் கும்பாபிஷேகத்தை மட்டும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. இதை கேட்டதும் அவங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவும் அவமானப்பட்டு அந்த ஊரை விட்டு வெளியில போறாங்க. முத்து சொல்றாரு, அவனே இதுக்கு தாண்டா சொன்னேன், அந்த டிரைவர் பையன் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவான், அது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, பாத்தியா இப்போ அவன் உண்மையை கண்டுபிடிச்சு நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டான் பாத்தியா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா சித்தப்பா, ரொம்பவே அசிங்கமா இருக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.